வணக்கம். மேற்கு வங்கத்துல இப்போ ஆட்சி மாறப்போகிறதா? ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று நோக்கிட்டு இருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தான் நாம இப்ப அலச போறோம். வாக்கு எண்ணிக்கை நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு ஏற்பட்டிருக்கிற ட்ரிபிள் ப்ளோ, அதாவது 3 மிகப்பெரிய பின்னடைவுகளை பத்தி தான் தரவுகளோட ரொம்ப டீப்பா நம்ம பார்க்க போறோம். இப்போ எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். மேற்கு வங்கத்துல ஆட்சி மாறப்போகிறதா? கருத்து கணிப்புகள் எல்லாமே பிஜேபிக்கு வெற்றின்னு சொல்லுது. இது உண்மையா? மம்தா பானர்ஜி அவங்க அரசியல் வாழ்க்கையில சந்திக்கிற ரொம்ப டஃப்பான எலெக்ஷன் இதுதானா? வாங்க உள்ள போய் பாப்போம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, மேற்கு வங்க தேர்தல் திக், எக்ஸிட் போல்ஸ் யாருக்கு சாதகமா இருக்கு, கோர்ட்ல நடந்த பின்னடைவுகள், நள்ளிரவுல ஸ்ட்ராங் ரூம்ல நடந்த அந்த திக் சம்பவம், அப்புறம் இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் கொடுத்த விளக்கம். இதான் நம்ம அஜெண்டா. சரி, விஷயம் மேற்கு வங்க தேர்தல் திக் மே 4 வாக்கு எண்ணிக்கை. அந்த நாள் ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கு? அதுக்கான விட இந்த 15 அப்படிங்கிற நம்பர்ல தான் இருக்கு. என்னன்னா, கடந்த 15 வருஷமா திரிணாமுல் காங்கிரஸ் அங்க தொடர்ந்து ஆட்சியில இருக்கிறாங்க. மக்கள் இப்போ ஒரு மாற்றம் கேட்கறாங்களா, இல்ல இதே ஆட்சி தொடருமா? இது எல்லாமே இந்த மே 4 அன்னைக்கு தெரிஞ்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல்ஸ், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள். இதுல யாருக்கு வெற்றி? மம்தாவுக்கு ஏற்பட்ட முதல் பெரிய அடியே இதுதான். இந்த டேட்டாவை கொஞ்சம் கவனிங்க. முக்காவாசி கணிப்புகள் பிஜேபியோட பிரம்மாண்ட எழுச்சியை தான் காட்டுது. மேட்ரைஸ், பி மார்க், அப்புறம் போல் டைரி, இந்த 3 நிறுவனங்களுமே பிஜேபி 140லேருந்து 175 சீட் வரைக்கும் ஜெயிச்சு கிளியர் மெஜாரிட்டி வாங்கவும் சொல்லுது. ஆனா பீப்புள்ஸ் பல்ஸ் மட்டும் இதுக்கு அப்படியே நேர் மாறா டிஎம்சிக்கு 177லேருந்து 187 சீட் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த முரண்பாடை பார்க்கும்போதே களத்துல எவ்வளவு குழப்பம் இருக்குன்னு நமக்கு நல்லாவே புரியுது இல்லையா? இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வரலாம். மம்தா உண்மையிலேயே பயப்படுறாங்களா? இந்த கணிப்புகளை அவங்க எப்படி எதிர்கொண்டாங்கன்னு தெரியுமா? ஸ்ட்ரெயிட்டா இது எல்லாமே ஃபேப்ரிகேட்டட், அதாவது முழுக்க முழுக்க கட்டமைக்கப்பட்டவேன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டாங்க. வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி தன் கட்சி தொண்டர்களோட மன உறுதியை உடைக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் அட்டாக் தான் இது அப்படிங்கிறது அவங்களோட வாதம். ஓகே, அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிற இரண்டாவது பெரிய பின்னடைவு, நீதிமன்றத்தில் நடந்த சறுக்கல்கள். கல்கத்தா ஹைகோர்ட்ல திரிணாமுல் காங்கிரஸ் வச்ச 2 முக்கியமான கோரிக்கைகளை நீதிமன்றம் அதிரடியா நிராகரிச்சிட்டாங்க. ஒன்னு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை வாக்கு எண்ணும் சூப்பர்வைசர்ஸா போட்டதை எதிர்த்த வழக்கு. ரெண்டாவது, வாக்கு எண்ணும் மையத்தை கீதாஞ்சலி ஸ்டேடியத்திலிருந்து விகாரிலால் காலேஜுக்கு மாத்தினதை எதிர்த்த வழக்கு. இது ரெண்டுலயுமே எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லி கோர்ட் அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆளுங்க கட்சிக்கு இது ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்பேக்னே சொல்லலாம். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நள்ளிரவுல ஸ்ட்ராங் ரூம்ல என்ன நடந்தது? ஏப்ரல் 30 நள்ளிரவு நடந்த விஷயங்கள் இந்த எலெக்ஷனையே ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் படமா மாத்திடுச்சு. அன்னைக்கு ஈவினிங் குத்திராம் அனுஷீலன் கேந்திராவிலேயே டிஎம்சி லீடர்ஸ் திடீர்னு ஒரு தர்ணாவில் உட்கார்ந்தாங்க. லேட் நைட் ஆக ஆக டென்ஷன் பீக்குக்கு போயிடுச்சு. சாட்சாத் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியே பவானிபூர்ல இருக்கிற ஸ்ட்ராங் ரூமுக்கு நேரா வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அங்கேயே கேம்ப் போட்டு விடியற் காலையில தான் வெளியே போனாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு முதலமைச்சரே மிட் நைட்ல ஸ்ட்ராங் ரூமுக்கு வராங்கன்னா அரசியல் களத்துல எந்த அளவுக்கு பதற்றம் இருந்திருக்கும். சரி, இத பத்தி 2 தரப்பும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். டிஎம்சி சார்பில் குணால் கோஷ் என்ன சொல்றாருன்னா, முன் அறிவிப்பு இல்லாம ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்பட்டுச்சு, அங்கீகாரம் இல்லாத ஆட்கள் உள்ள போய் வாக்குச்சீட்டுகளை கையாள்றது சிசிடிவியில பதிவாகிருக்குன்னு ஒரு பகிரங்கமான தேர்தல் மோசடி குற்றச்சாட்டை வைக்கிறாரு. மறுபக்கம் பிஜேபி லீடர்ஸ் என்ன சொல்றாங்க, ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாவில் டிஎம்சி வேணும்னே கலவரத்தை உண்டாக்குது, முதலமைச்சரோட இந்த பதற்றம் அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டது தான் காட்டுது அப்படின்னு ரொம்ப கடுமையா அட்டாக் பண்றாங்க. இப்போ இந்த மொத்த நள்ளிரவு குழப்பத்துக்கும் எண் கார்டு போட வேண்டிய கட்டாயம் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்துச்சு. அவங்களோட அதிகாரப்பூர்வ விளக்கம் என்ன? தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா டிஎம்சியோட அத்தனை குற்றச்சாட்டுகளையும் நிராகரிச்சிட்டாங்க. எந்த வாக்குப்பதிவு மோசடியும் நடக்கலன்னு கிளியரா சொல்லிட்டாங்க. இவிஎம் மிஷின்கள் எல்லாமே வேட்பாளர்களோட முன்னிலையில தான் சீல் வைக்கப்பட்டுச்சு, அது 100% பாதுகாப்பா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ உங்க மைண்ட்ல ஓடுற கேள்வி எனக்கு புரியுது. அந்த வைரலான சிசிடிவி வீடியோல நடந்தது என்ன? ஆக்சுவலா அந்த வீடியோல இருந்தது இவிஎம் மிஷின்லே கிடையாது. அது முழுக்க முழுக்க தபால் வாக்குகளை பிரிக்கிற ஒரு ரொட்டீனான ஆத்தரைஸ்டு ப்ராசஸ் மட்டும்தான். அதுவும் வேற ஒரு தனி ஸ்ட்ராங் ரூம்ல நடந்திருக்கு. இது பத்தி எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் முன்னாடியே நாங்க தகவல் சொல்லிட்டோன்னு அதிகாரிகள் ரொம்ப தெளிவா விளக்கிட்டாங்க. ஸோ எக்ஸிட் போல்ஸ் பார்த்தோம், கோர்ட்ல நடந்த பின்னடைவுகளை பார்த்தோம், அந்த நள்ளிரவு ஸ்ட்ராங் ரூம் சர்ச்சையையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம முன்னாடி நிக்கிற ஒற்றை கேள்வி, மே 4 அன்னைக்கு மேற்கு வங்கத்துல ஒரு பெரிய ஷாக் காத்திருக்கா? மம்தா பானர்ஜி இந்த அத்தனை தடைகளையும் உடைச்சு ஒரு மாஸ் கம்பேக் கொடுப்பாங்களா, இல்ல பிஜேபியோட ஆட்சி மலருமா? பாருங்க, இது வெறும் ஒரு மாநில தேர்தல் மட்டும் இல்ல, இந்திய தேசிய அரசியலோட அடுத்த அத்தியாயம். இந்த ரிசல்ட் டெல்லியிலையும் மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கும். 2029 எலெக்ஷனுக்கான பெரிய சிக்னலாவும் இது இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம்.